ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய நிறைய தவறான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது. அதிலும் முக்கியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உற்று பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமும் தவறாக தானே நடக்கிறது. எப்பொழுது நம் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்? சில நேரத்தில் மனதளவில் உடைந்து போய் இருக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நினைக்கிறாய். புரிகிறதா? நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் எல்லா விதமான நேரத்திலேயும் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கும். புரிந்ததா? எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் அற்புதமும் அதிசயமும் நடக்கும். யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம். முதலில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய நிறைய விறுவிறுப்பான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அதில் முக்கியமான சூழ்நிலையில் இன்னும் உங்களுக்கு எதுவும் அமையவில்லை. எல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள், நானே செய்வேன். எந்த நிலையிலேயும் உங்களை கைவிட மாட்டேன். எல்லா நிலையிலேயும் உங்களுடைய வாழ்க்கை இதுதான் என்பதை புரிய வைப்பேன். நீங்கள் இதுவரைக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் சரிதான் வாழ்க்கையில் நல்லது என்பதை பார்க்கவில்லை. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் நல்லதை பார்க்கவில்லை. ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அழகாகவே பார்ப்பீர்கள். புரிந்ததா? நிச்சயமாகவே நல்ல விஷயங்களை பார்ப்பீர்கள். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வாழ்க்கையா, இதெல்லாம் என்ன இப்படி இருக்கிறது என்பது தோன்றும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் சில நேரத்தில் அப்படித்தானே தோன்றுகிறது. இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையா? கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன வாழ்க்கையா என்று தானே தோன்றுகிறது. இந்த வாழ்க்கை எல்லாம் உனக்கு ஒரு நாள் பிடிக்கும் பார். நிச்சயமாக பிடிக்கிறதா இல்லையா என்று மட்டும் வேடிக்கை பார். நிறைய இடத்தில் நிறைய தோல்விகளோடும் நிறைய வேதனைகளோடும் மனதில் குழப்பங்களோடும் இருக்கிறீர்கள். ஒரு இடத்தில் கூட குழப்பங்கள் இல்லாமல் இல்லை. அவசரமாக நிறைய முடிவுகள் எடுத்தீர்கள். எடுக்கும் பொழுதே நான் சொன்னேன், வாழ்க்கையில் இதை செய்யாதீர்கள் அதை செய்யாதீர்கள் என்று. ஆனால் நீங்கள் எதையும் கேட்கவும் இல்லை. எதையும் எப்பொழுதும் இது நல்லது நடக்கும் அது நல்லது நடக்கும் என்றால் எதையும் மாற்றிக்கொள்ளவும் இல்லை. எல்லா நேரத்திலேயும் குழப்பத்தோடு தான் செய்தீர்கள். குழப்பத்தோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தினீர்கள். இன்றும் சொல்கிறேன், நீங்கள் மனதளவில் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவெடுங்கள். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் தெளிவில்லாமல் ஒரு முடிவை எடுக்காதீர்கள். நீங்கள் நிறைய நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? குழம்புவதுதான். புரிகிறதா? குழம்புவதனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள். குழப்பம் இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் சிந்திக்காமல் சில விஷயத்தை செய்வதனால்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாகும். எல்லா நாளும் எல்லா பொழுதும் ஒரே மாதிரி வெயில் அடித்து கொண்டே இருப்பதும் அல்ல, மழை பெய்து கொண்டே இருப்பதும் அல்ல. எல்லா நேரமும் மாறுகிறதல்லவா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான குழப்பங்களும் அனைத்து விதமான கஷ்டங்களும் மாறக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை. சில பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எப்படி இருக்கும் தெரியுமா? சில பேருடைய வாழ்க்கை அடிமட்டத்தில் இருக்கும். ஆனால் திடீரென்று அற்புதங்களும் நடக்கும். மனதளவில் தைரியத்தை உண்டாக்கிக்கொள். எதுவாக இருந்தாலும் மாறும், எதுவாக இருந்தாலும் யோகமாக இருக்கும் என்பதை நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் யாருடைய
குடும்பத்தை பார்த்தும் யாருடைய ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தும் இப்படி தான் நடக்க வேண்டும், எனக்கும் இதுதான் நடக்க வேண்டும், அதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் இங்கு அனைவருக்கும் சில மாற்றங்களும் சில விஷயங்களும் இருக்கிறது. சிலருக்கு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொறாமையாக எண்ணமாக இருக்குமா, இல்லை அது அவர்களுக்கு ஆசையாக இருக்குமா என்பதை சொல்ல முடியாமல் அழுக ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரத்தில் நீ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இல்லையே என்பதை நினைத்து அழுகிறாய். அது மற்றவர்களுக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது, பொறாமை என்று சொல்லி தள்ளி வைக்கிறார்கள். எதையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை தவறாக ஒரு விஷயத்திற்குள் தள்ளவே மாட்டேன். உன்னை எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அழகையும் மட்டும் உருவாக்குவேன். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சீரும் சிறப்பும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு இடத்திலும் அற்புதத்தை பார்ப்பதுதான் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழகான அற்புதத்தையும் அழகான யோகத்தையும் பார்ப்பீர்கள். நீங்கள் எதையும் நினைத்து பயப்படாதீர்கள். எதையும் நினைத்து குழம்பவும் ஆரவும் மிக்காதீர்கள். குழம்பி தவித்தது போதுமே. இனி வெற்றிக்கான பாதைதானே. வெற்றிகள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதிலும் எப்பொழுதும் கவலை கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு இருந்து உங்களுடைய சுபத்துவமான காரியங்களை செய்வதற்கு ஆரம்பியுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை நீங்கள் அடையலாம். நிறைய பேருக்கு சில விஷயத்தை சொன்னால் புரியாது. ஆனால் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் ஒவ்வொன்றும் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தவறாகவே நடந்துவிட்டது. ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் தவறான ஒரு விஷயத்தை நடக்கவோ தவறான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கவோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்க்க வைக்கவோ நான் விடவே மாட்டேன். எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அது நடக்கும். நீங்கள் என்னென்ன கேட்டீர்களோ அது உங்களுக்காகவே கிடைக்கும். நீங்கள் தேடுவது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேடும் பொழுது அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது எடுத்த உடனேயே கிடைக்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானது அல்ல. கொஞ்சம் காத்திருங்கள். எல்லாம் பொறுமையாக நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூட இருப்பேன்.